இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதோடு கூட அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரவேண்டிய ஒழுங்குமுறைகள், தனிப்பட்ட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், சமுதாயத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை பற்றி கட்டளையாக மோசேக்கு சீனாய் மலையிலே கூறினதை யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து உபாகமம் புத்தகம் வரை நாம் வாசிக்கலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திற்கு மனிதர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. சட்டமிருந்தும் ஜனங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று மத்தேயு 5:17 நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று யோவான் 1:17 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய கிருபையை கொண்டு நாம் நீதிமான்களாகிறோம். ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களுக்கு அல்ல, கிருபைக்கு, அதாவது தேவனுடைய அளவற்ற அன்பிற்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்பதை பற்றி இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். கலிபோர்னியாவில் ஓக்லாண்டில் வாழ்ந்த ஒரு பெண்மணி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து பாடங்களோடு கூட இயேசுவை பற்றியும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அரிசோனாவிலிருந்தும் பல இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த பள்ளியில் படிப்பதற்காக வந்தார்கள். அப்போது உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு அன்றைய தினம் ரோமர் 6 அன்றைய தின தியானத்திற்காக கூறப்பட்டது. அந்த அதிகாரத்தை வாசித்தவர்கள், நியாயப்பிரமாணம், கிருபை என்ற வார்த்தைகள் எங்களுக்கு புரியவில்லை என்றார்கள். அங்கிருந்த ஒருவன், நான் என்னுடைய கிராமத்திலிருந்து முதல் ட்ரெயினில் ஏறி பார்ஸ்டோவுக்கு வந்தேன். இங்கு வருவதற்காக அடுத்த ட்ரெயின் வரும் வரை அங்கு ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஆங்காங்கே "Do not spit here, keep the city clean", அதாவது இங்கு எச்சில் துப்பாதிருங்கள், நகரத்தை தூய்மையாக வைத்திருங்கள் என்று பல பலகைகளை பார்த்தேன். எனக்கு அது மிகவும் புதியதாக இருந்தது. ஆனால் அந்த பலகையை சுற்றிலும் எல்லோரும் எச்சில் துப்பியிருந்தார்கள். நானும் அங்கு எச்சில் துப்பினேன். பின் ட்ரெயினில் வந்து ஓக்லாண்டில் இறங்கினேன். முதல் நம் பள்ளி நிர்வாகியினுடைய வீட்டிற்கு சென்றேன். அங்கு மிகவும் அழகான கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தது. என் காலில் உள்ள அழுக்கு அந்த கம்பளத்தில் ஒட்டிவிடுமோ என்ற பயத்தினால் அதில் கால் வைத்து நடக்கவே யோசனையாக இருந்தது. அந்த வீட்டின் சோஃபாவில் உட்கார கூறின போது தகுதியற்ற எனக்கு அங்கு உட்காரக்கூட யோசனையாக இருந்தது. அந்த அறைக்குள் எச்சில் துப்பாதீர்கள் என்ற போர்டு இருக்கிறதா என்று சுற்றிலும் தேடி பார்த்தேன். ஒரு பலகை கூட அவ்வாறு இல்லை. ஆனால் அந்த வீட்டில் யாரும் தரையில் எச்சில் துப்பவில்லை. வீடு மிக மிக அழகாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், எச்சில் துப்பாதீர்கள் என்று எழுதியிருப்பது சட்டம், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் சட்டத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. வீட்டிற்குள் சட்டமில்லை, ஆனால் கிருபை இருந்தது. அவர்கள் இருக்கும் வீட்டை அவர்கள் மிகவும் நேசித்தபடியினாலும் அந்த வீட்டை சுத்தமாக வைக்க விரும்பினபடியினாலும் அங்கு எச்சில் துப்பாதீர்கள் என்ற பலகை இல்லாவிட்டாலும் யாரும் எச்சில் துப்பவில்லை என்றான். இதுபோல இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து நம்மேல் காட்டின அன்பை, அவருடைய கிருபையை நாம் உண்மையாக அறிந்து கொள்ளும் போது நாம் ஆண்டவரை நேசிப்போம். நாம் ஆண்டவரை நேசிக்கும் போது நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் வாஞ்சையுடன் பாவம் செய்ய மாட்டோம். இந்த உலகத்திலே
நாம் எந்த இடத்திலே இருந்தாலும், யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், நான் என்னை நேசிக்கிற இயேசுவை துக்கப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் நம்மிலே இருக்கும்போது நாம் பாவம் செய்ய மாட்டோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்தது நிமித்தம் தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை எங்கள் முழு இருதயத்தோடும், எங்கள் முழு ஆத்மாவோடும், எங்கள் முழு மனதோடும், எங்கள் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து பாவம் செய்யாதபடிக்கு எல்லா இடங்களிலும் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.